இந்த வீடியோவை வழங்குபவர் ஆண்டவர் டிஎம்டி. இணைந்து வழங்குபவர் ட்ராலி ஃப்ரெஷ் ஆப் சென்னை. வணக்கம், இது யூட்டன். நான் ஐயன் கார்த்திகேயன். ஃபேக் நியூஸ் சம்மந்தப்பட்ட அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் சம்மந்தப்பட்ட பேஜஸ்லாம் எப்படி இயங்குதுங்கிறத பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். அதில் இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிற நகர்வு மிக முக்கியமான நகர்வு. ஒரு மாதிரி மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன்ஸை போட்டுட்டு இருக்கிறவங்களையும் ஸ்பேம் ஸ்ப்ரெட் பண்ணுற ஆட்களையும் தூக்கியிருக்கு ஃபேஸ்புக் நிறுவனம். அதில் மிக முக்கியமாக ஸ்பான்சர் ஆட் போட்டுறாங்க அப்படின்னாலும் அதை பாரபட்சம் பார்க்காம தனது வருவாயில் பெருசாக கருத்தில் கொள்ளாமல் தூக்கி எறிஞ்சிருக்கு நிறைய பக்கங்கள். அரசியல்வாதிகள் அப்படிங்கிறவங்க தேர்தல் சமயத்தில் தங்களுடைய கருத்தை மக்கள் மீது திணிக்கிறதுக்கான வேலைகளில் இயங்குறதுங்கிறது மிக இயல்பான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் மிக தற்காத்து கொள்வதற்கான நடவடிக்கையை போல் இப்படியான தகவல்களை வெளியிடுறவர்களுடைய பக்கத்தை நீக்கியிருக்கு ஃபேஸ்புக். அதில் மிக முக்கியமாக குறிப்பாக பார்த்தா காங்கிரஸுடைய பக்கங்கள் நிறைய நீக்கப்பட்டிருக்குங்கிற செய்தி வந்தது. பத்திரிகைகளும் காங்கிரஸுடைய பக்கங்கள் மட்டும் நீக்கப்பட்டதாகவே தகவல் போட்டது. சரி, அது என்ன காங்கிரஸ் மட்டும் எப்படி இருக்கும்? காங்கிரஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபியுடைய ஆக்டிவிட்டியும் தெரியும். ஏன்னா அவங்க பெரிய லெவலில் ஆக்டிவாக இருப்பாங்க ஃபேஸ்புக்கில்ங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சமூக வலைதளத்தில் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த பக்கங்கள் எதுவுமே போகலைன்னா ஒருவேளை ஃபேஸ்புக் இந்த மாதிரி காங்கிரஸ்க்கு எதிராகவும் பிஜேபிக்கு ஆதரவாகவும் செயல்படுதா அப்படின்லாம் நிறைய பேர் பதிவு போட்டுருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. உண்மை என்னென்னா ஃபேஸ்புக் அப்படியெல்லாம் செய்யலை. ஆனால் அவங்க கவனிக்க தவறியது, பத்திரிகைகள் பெரிய அளவில் கவனிக்க தவறியதுன்னு ஒரு ஏரியா இருக்குது. அது என்ன அப்படின்னா, 2 நிறுவனங்களை குறிப்பிட்டு எழுதியிருந்தது. ஒன்று ஐஎன்சி காங்கிரஸுடைய கட்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில்வர் டச் அப்படிங்கிற நிறுவனம். யார் இந்த சில்வர் டச் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் சாம்பிள்ஸாக சில ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. இவங்க வெளியிட்ட இந்த மாதிரியான செய்திகள்லாம் காரணங்கிற மாதிரி போடும்போது பார்த்தா அதில் ஒன்று மோடி அவர்களுக்கு ஆதரவாக சில்வர் டச் நிறுவனம் வெளியிட்ட செய்திகளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவாக எதிர்கட்சிகள் விமர்சனம் போன்ற விஷயங்கள்லாம் இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அது ப்ரோ பிஜேபி பேஜ். அவங்க சொன்ன இந்தியன் ஐ அப்படிங்கிற பேஜும் பார்த்தீங்கன்னா ப்ரோ பிஜேபி பேஜாக இருந்தது. ஸோ அந்த பக்கத்தை நீக்கிப்பதன் மூலமாக அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் முழுக்க ப்ரோ பிஜேபியாக நடந்து கொண்டிருந்த ஆட்கள் 2 பக்கத்துலேயும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பிஜேபிக்கும் எதிராகவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, காங்கிரஸுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மார்க் பார்ஷியாலிட்டி பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதுல உண்மை இல்லை. ஆனால் மிக தெளிவாக காங்கிரஸுடைய பெயரை குறிப்பிட்டு இருந்தோம். இந்த சில்வர் டச் நிறுவனம் ப்ரோ பிஜேபியாக தான் நடந்துக்கிறதுங்கிறத மிக தெளிவாக குறிப்பிடாதும் ஏன் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. மேபி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவர்களுடைய பேர்லேயே ஆட்ஸ்லாம் ரன் பண்ணதுனாலையும் இவங்க சில்வர் டச்சுங்கிற நிறுவனத்தின் மூலமாக ஆட்ஸை ரன் பண்ணதுனால டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல ஃபேஸ்புக்கு சிக்கல் இருந்திருக்கலாம், நேரடியாக குறிப்பிடுறதுல சிக்கல் இருந்திருக்கலாங்கிறதுனால அந்த நிறுவனத்தின் பெயரை குறிப்பிட்டு போட்டிருந்திருக்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இருவரும் செலவிட்ட தொகை என்னவா இருக்குது அப்படின்னா, காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட ஆட்கள் அந்த பக்கங்கள்லாம் சேர்ந்து பண்ணது $39,000. இதுவே இவங்க பிஜேபி சைட்லேருந்து செலவு பண்ணது, ப்ரோ பிஜேபி சைடு அந்த பேஜ்லேருந்து செலவு பண்ண பார்த்தீங்கன்னா $70,000. ஆக ரெண்டுடைய மதிப்பெண் சேர்த்து பார்த்தா ஒரு $1,09,000 வருது. கிட்டத்தட்ட ஒரு 77 லட்சம். இப்போ இவ்வளவு தூரம் செலவு பண்ணி கேம்பெயினை ரன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரியான அமௌண்ட்டெல்லாம் ஒரு கட்சியின் பெயரிலிருந்து வரும்போது ஆடிட்டுக்குள்ளே வரும், நிறுவனங்களுக்குள்ளேருந்து வரும்போது அது எப்படியான ஆடிட்டில் வருங்கிறதுல சிக்கல் இருக்குது. ஏன் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு தான் செலவு பண்ணணும், இவ்வளோ தான் விளம்பரம் பண்ணணும்னு ஒரு வரன்முறை வச்சுருக்கு. அப்போ தன்னுடைய கட்சியிலிருந்தே வராத ஒரு பணமாக அது அமையும் போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இவர்கள் இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணி நமக்குலாம் நல்லது செய்ய போகிறாங்களாங்கிற கேள்வியும் இருக்குது. 2 கட்சியும் இவ்வளோ தூரம் விளம்பரங்களுக்கெல்லாம் செலவு பண்ணி நாட்டுக்கு நல்லது செய்யறக்கா தன் காசெல்லாம் போட்டு செலவு பண்ணுற பார்க்கும்போது புல்லெல்லாம் அரிக்குது. அப்படி இந்த 2 கட்சியிலும் நடந்துக்கிறது இந்த டிஜிட்டல் கேம்பெயினை தாண்டி எவ்வளவோ செலவுகள் இருந்தாலும் டிஜிட்டலில் தான் நிறைய போய் சொல்கிறதும் அது ஈஸியாக மக்களோட சேர்றதுமா இருக்குது. இதற்கு எதிராக ஃபேஸ்புக் எடுத்துருக்கிற ஒரு நடவடிக்கை ஒரு நல்ல நடவடிக்கையாக இருக்குது. மேலும் வாட்ஸ்அப்பும் இப்போ நிறைய ஒரு ஹெல்ப்லைன் மாதிரியான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது தமிழில் இன்னும் வரலை. நம்ம அதற்கான வேலைகளை விரைவில் செய்யறதுக்கான வேலைகள் தொடங்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற விஷயங்கள் ஃபேக் நியூஸ்க்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த தேர்தல் காலத்தில் செய்திகளை படித்து புரிஞ்சு நடந்துக்கிறது சரியாக இருக்கும். நன்றி.